ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அழகர் வைப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் ஸ்டீல் டோர் வச்சு நில பூஜை நாங்கள் எப்படி பண்ணோன்னு பார்க்கலாம். நில பூஜைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக மங்களகரமாக ஒரு சின்ன கோலம் போட்டாச்சு. மெயின் டோரோட சைஸ் பார்த்திங்கன்னா 4 அடி அகலம், 7 அடி உயரம். 2 டோர் வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நான் சந்தன குங்குமம் பார்த்திங்கன்னா 3 இடத்துல, 5 இடத்துல, 7 இடத்துல வைக்கலாம். உட்டன் டோருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நிறைய சந்தனம் மஞ்சள்லாம் அப்ளை பண்ண வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஆளுங்க விடுவாங்களாங்க, நிறையா தாங்க வச்சோம். பூஜைக்கு ரொம்ப க்ளோஸான சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லபடியாக பூஜையை நடத்தி கொடுத்தாங்க. பூஜைக்கு வந்திருந்தவங்க எல்லாத்துக்கும் அடையாளத்துக்கு பார்த்திங்கன்னா பிஸ்கெட், ஸ்வீட்ஸு, பழம் இந்த மாதிரி நாங்கள் கொடுத்தோம். பூஜை முடிஞ்சோன்னே ஸ்டீல் டோருக்கு எங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணோமோ அங்கேருந்து ஃபிக்ஸிங்க்கு வந்துட்டாங்க. அன்றைக்கே சூப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உட்டன் டோரை கம்பேர் பண்ணும்போது ஸ்டீல் டோரோட காஸ்ட் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு கம்மியாகவே தாங்க இருக்குது. உட்டன் டோர் மாதிரி ஃப்ரேம் தனியாக, டோர் தனியாலாம் ஃபிக்ஸ் பண்ண தேவையில்ல. ஸ்டீல் டோரோட ப்ளஸ்ஸே விண்டோ மாதிரி எடுத்துகிட்டு அழகாக மாட்டிடுறாங்க ஸ்க்ரூ பண்ணி. நல்ல ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே டெக்னீஷியன் மேஸ்திரிக்கிட்ட என்ன அளவில் கேப் விடணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரீசெக்கப் பண்ணி அளந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தாங்க போகிறாங்க. டோர் ஃபிக்ஸ் பண்ண வரையே மேஸ்திரிக்கிட்ட கீழே எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், மேலே எவ்வளோ அளவு போடணும்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. எங்கள் புதுக்கோட்டை ஊர் சைடு பார்த்திங்கன்னா சீர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அம்மா அப்பா அந்த நிலையில் போட்டுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் போட்டு வாங்கிக்கிட்டோம். கடையில் நிலைக்கு தேவையான பூஜை பொருள்னு கேட்டாவே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. நவரத்ன கல், நவதானியங்கள்லாம் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம் ஒரே இடத்துல. நிலைக்கு கீழே கலவை போடுறதுக்கு முன்னாடி இந்த பொருட்களெல்லாம் நம்ம உள்ளே வச்சு நம்ம சிமெண்ட் போடுவோம். தகடை மட்டும் எடுத்துகிட்டு சின்ன பூஜைக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே மஞ்சளில் போட்டு திக்கான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டேங்க. நிலை கீழே தகடை வச்சுட்டு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாம் உள்ளே வச்சுட்டு அது மேலேயும் ஒரு தகடை வச்சு சிமெண்ட் பேஸ்ட்டை போட்டு அழகாக மூடியாச்சுங்க. ஒரு டோருக்கு பார்த்திங்கன்னா 7 கீஸ் கொடுக்குறாங்க. மாடியிலே ஸ்டீல் டோர் தான் போட்டிருந்தோம். 3 அடி அகலம், 7 அடி உயரம். பெரிய டோருக்கு பார்த்திங்கன்னா 50,000 ஆச்சு. சின்ன டோருக்கு இந்த பெட்ரூம் டோருக்கு 20,000 ஆச்சு. ஹூடா ஸ்டீல்ஸ் அண்ட் டோர்ஸ் அண்ட் விண்டோஸில் தான் நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், யாருக்கு தேவையோ கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆர்டர் பண்ணி 2 to 3 டேஸ்லேயே வீட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி நல்லா ஃபிக்ஸிங்லாம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணாங்க. ட்ரிபிள் டைம் செக் பண்ணாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது இவங்க பண்ணது எல்லாமே. ஸ்டீல் டோரோட செக்யூரிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த மெயின் டோருக்கு 15 லாக்ஸ் இருக்குது. இந்த சின்ன டோருக்கு 13 லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா உட்டன் டோரை விட இது ரொம்ப சேஃபு. எவ்வளோ தான் அடித்தாலும் பெண்டு தான் ஆகும். தனியாக கேமரா செட்டிங்ஸ் பண்ணதுனால இந்த டோர்லேயே கேமரா செட்டிங்ஸ் இருக்கிறத நாங்கள் வாங்கலை. அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா கேமரா செட்டிங்ஸோடு வாங்கணும் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா 20,000 ஆகுங்க. இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா டம்மி லாக் கொடுக்குறாங்க. வேலை நடக்கிற வரைக்கும் அந்த டம்மி லாக் யூஸ் பண்ணிட்டு எப்போ நம்ம மெயின் டோரோட ஒரிஜினல் லாக் யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த டம்மி லாக் வேலை செய்யாது. ஸ்டீல் டோர் ரொம்ப மெயினான விஷயம். ஃபங்க்ஷன் வரைக்கும் சேஃபாக வச்சுருக்கணுங்க. ஏன்னா டைல்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டீல் டோர் வச்சிடுறோம். டோர் வரும்போதே கவரோடு தான் வரும். ஸோ அந்த கவர்லாம் நம்ம தூக்கி போட்டுறாமல் சேஃபாக வச்சுட்டு அது மேலே ஃபுல்லாக பிளாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பெயிண்டிங் வேலை, சிவில் ஒர்க்லாம் நடக்கும்போது அந்த டோருக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 25 பேருக்கு மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது டேஸ்ட்லேருந்து எல்லாமே. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே நல்லபடியாக தான் முடியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சீக்கிரமாக வீடு கிரக பிரவேசம் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.